இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். கோவை ஆட்சியர் அலுவலகம் முன்பு 2வது நாளாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக் வணக்கம். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கை என்ன? மேலும் தகவல்கள் என்னென்ன? வணக்கம். கோவை மாவட்டத்தில் மாநகராட்சி மற்றும் மாவட்ட பகுதியில் பணி செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முறையான சம்பளத்தை கொடுக்காமல் இழுத்தடிப்பதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து நேற்றைய தினம் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதாவது அவர்களுக்கு தினசரி சம்பளம் என 747 ரூபாய் வரை கொடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் நிர்ணயித்திருக்கு. ஆனால் அவர்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் வேலை வழங்கி வருவதனால் அவர்களுக்கான சம்பளம் 450 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரையில் தான் கொடுக்கப்படுகிறது என குற்றச்சாட்டுகள் முன்வைத்து கடந்த ஒரு சில மாதங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. நேற்றைய தினம் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மிக முக்கியமான மாநகர பகுதியில் இருப்பதால் ரயில் நிலையம், மாநகர காவல் ஆணையம் மற்றும் நீதிமன்றம் ஒருங்கிணைத்த வளாகத்தில் இருக்கக்கூடிய சூழலால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கலைக்க முடியாத சூழலில் அவர்கள் அனைவரையும் தற்போது கைது செய்து தனியார் கல்யாண மண்டபத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்குது. போக்குவரத்து போலீசார் மாவட்ட ஆட்சியர் முன்பு போக்குவரத்தை சீர் செய்து வருகின்றனர். தொடர்ந்து அவர்களுடைய காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் வைத்து வருகிறார்கள். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.